இது முன்னொரு காலத்தில் நடந்த கதை. ஒரு மரத்தில் 2 காக்கா கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பெண் காக்கா கூட்டில் 3 முட்டை இட்டுச்சு. அதை 2 காக்காவும் மாறி மாறி பத்திரமா பார்த்துக்கிச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு புத்து ஒன்று இருந்துச்சு. அந்த புத்தில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு காக்காவோட முட்டைகளை சாப்பிட கணக்கு போட்டுது. ஒரு நாள் 2 காக்காவும் இரை தேடி வெளியே போச்சு. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த பாம்பு மரத்தில் ஏறி 3 முட்டைகளையும் சாப்பிட்டுருச்சு. 2 காக்காவும் திரும்பி வந்து பார்த்தப்ப கூட்டில் முட்டைகள் இல்லை. அதை பார்த்த பெண் காக்கா அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆண் காக்கா, இது அந்த பாம்போட வேலையாக தான் இருக்கும், அந்த பாம்புக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு. காக்காவுக்கு ஒரு நரி நண்பனாக இருந்துச்சு. காக்கா சோகமாக இருக்கிறத பார்த்த நரி, ஏன் நண்பா இவ்வளவு சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே காக்கா, பாம்பு தங்களோட முட்டைகளை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் யோசித்த நரி காக்காவுக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. அதை கேட்ட காக்கா, சரி அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. அடுத்த நாள் காக்கா அரண்மனைக்கு மேலே பறந்து போச்சு. அங்கே இருந்த குளத்தில் ராணி நகைகளை எல்லாம் கலட்டி ஒரு கூடையில் வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. காக்கா அந்த கூடைக்கு பக்கத்தில் போய் அதில் இருந்த வைர நகையை தூக்கிட்டு பறந்து போச்சு. அதை பார்த்த 2 காவலர்கள் அந்த காக்காவை துரத்திட்டே ஓடினாங்க. காக்கா அந்த வைர நகையை பாம்பு புத்தில் போட்டுட்டு பறந்து போயிடுச்சு. 2 காவலர்களும் அந்த நகையை எடுக்கிறதுக்காக அந்த புத்தை இடிக்க ஆரம்பித்தாங்க. புத்தை இடித்ததும் வெளியே வந்த பாம்பு காவலர்களை கடிக்க பார்த்துச்சு. உடனே 2 காவலர்களும் அந்த பாம்பை அடித்து அங்கே இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் புத்தை முழுசாக இடித்து உள்ளே இருந்த வைர நகையை எடுத்தாங்க. காவலர்கள்கிட்ட அடி வாங்கின பாம்பு, இனி இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுச்சு. பாம்பு போனதுக்கப்புறம் 2 காக்காவும் திரும்பவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிது.